தல டெல்லிக்கு கிளம்பி ஆச்சு. ஆமாங்க, இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சாருக்கு பத்மபூஷன் அவார்டு தர போறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஜனவரி மாசமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு தர போறதா ஜனவரி மாசமே சொல்லிட்டாங்க. அத இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் தன்னுடைய கைகளால் ரிசீவ் பண்ண போறாரு. ராஷ்டிரபதி பவனை நோக்கி போயாச்சு. காலையிலேயே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த மந்த் வந்து ஒரு குட் நியூஸா தான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு குட் பேட் அக்லி வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெறித்தனமா அந்த படத்தை வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேலையில பாத்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்காக இன்னைக்கு காலையில அஜித் சார் வந்து இங்க இருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தன்னுடைய ஃபேமிலியோட கிளம்பி இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டோஸ், சின்ன சின்ன செல்ஃபிஸ், இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வைரலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. நம்ம தலை வந்து எது பண்ணாலுமே வைரல் தான். அவர் தனியா நடந்தாலும் வைரல், அவர் கண்ணாடி போட்டாலும் வைரல், அவர் சும்மா ஃபேமிலியோட போனாலும் வைரல். எது பண்ணாலும் வைரல் ஆகக்கூடிய ஒரே மனுஷன் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அது நம்ம அஜித் சார் மட்டும்தான். கார் ரேஸ் ஓட்டினாலும் வைரல், ட்ரோனை ஓட்டினாலும் வைரல், பிளைட்டை ஓட்டினாலும் வைரல், எல்லாமே வைரல் தான். அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் வந்து இது நார்மலா வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், பாரத் ரத்னா ஃபர்ஸ்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் இருக்கும், அடுத்தது பத்மபூஷன், அடுத்தது பத்மஸ்ரீ. நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா 3வது கிளாஸ்ல இருக்கிற அவார்டை வந்து தராங்க. கிட்டத்தட்ட இந்த பத்மபூஷன் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டுல சிறந்து விளங்கும் நபர்களுக்கு வந்து இதை கொடுப்பாங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கூட இதுதான். ஒரு நார்மல் சிவிலியன், ஒரு ஆர்மி கீர்மி இல்லாம ஒரு நார்மல் சிவிலியனுக்கு ஹையஸ்டா வழங்கக்கூடிய அவார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் அவார்டு தான் அஜித் சாருக்கு இன்னைக்கு தரப்போறாங்க. இதை அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாடி தீர்த்தாங்க. ஏன்னா ஒரு நம்மளுக்கே நல்லா தெரியும், அஜித் சார் வந்து தன்னுடைய சொந்த உழைப்பால் உயர்ந்த ஒரு நபர். ஏங்க, யாருக்கிட்டையும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் போகாத ஒரு மனுஷன் தான் அஜித் சார் தான். யாருக்கிட்டையும் ஒரு உதவின்னு போய் நிற்காத மனுஷன் யாருன்னா அஜித் சார் தான். தன்னை மட்டும் நம்பி, தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி ஒருத்தர் உயர்ந்திருக்கிறாருன்னா அது கண்டிப்பா அஜித் சார் தான். அதுவும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, நெப்போட்டிசம் நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரியில தனக்கு தானே ஒரு படைபலத்தை வந்து வைத்துக் கொண்டிருப்பவர் அஜித் சார். அதுவும் இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா என்னன்னா, ரசிகர் மன்றத்தை கலைத்த ஒரே நடிகர் அஜித் சார் மட்டும்தான். இன்னைக்கு பாதி பேர் இருக்கலாம் இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு யூஸ் பண்ணுறதும், சும்மா ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதும், சும்மா பிலிம் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறதும், மூவி ஓடணுன்றதுக்காக யூஸ் பண்ற நபர்கள் இருக்கும் மத்தியில ரசிகர் மன்றமே தேவையில்லை. நீ போய் உன் குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, நீ நல்லா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்ற ஒரு மனுஷன் இருப்பாருன்னா அது அஜித் சார் தான். ரசிகர் மன்றமே வேணான்னு கலாச்சி விட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இந்த அவார்டு தரும்போது அது கண்டிப்பா எல்லாராலையும் பாராட்டப்பட வகையில தானே இருக்கும். அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி தீர்த்தாங்க. அதே மாதிரி இந்த பத்மபூஷன் அவார்டை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பிரசிடென்ட் கையால வாங்க போறாரு. அஜித் சார் வந்து இதுக்கு அப்பவே ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. பிரசிடென்ட்டுக்கும் சரி, பிரைம் மினிஸ்டருக்கும் சரி, அப்புறமா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி, எல்லாரையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னை உயர்த்தி விட்ட நபர்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் என்ற ஒரு சான்ஸ் தரும்போது தானே ஒருத்தர் நடிக்க முடியும், ஒரு ப்ரொடியூசர் என்ற ஒரு சான்ஸ் தரும்போது தானே ஒருத்தர் நடிக்க முடியும். அவருக்கு இளமை காலத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கும் நன்றி. ஏன்னா ஃபேன்ஸ் தானே தெரியும்ல நம்ம தலைவரியர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு. எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஒரு டேக் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம அஜித் சார் டெல்லி கிளம்பி போயிருக்கிறார். பத்மபூஷன் அவார்டு இன்னும் வாங்கல, வாங்குறதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் ஆகி பறந்து போயின்னு இருக்காரு. இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பாதி பேரோட வயிறு எரியாது, கிழிஞ்சிரும். அவன் ஆல்ரெடி அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே செத்து போயிட்டான். இன்னைக்கு அந்த அவார்டை வாங்கின போட்டோஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா போதும், பாதி பேர் செத்து போயிடுவான். நான் எந்த பாதி பேரை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் சாதாரண மனிதர்கள் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பொடிசுங்கெல்லாம் செதறட்டும், கதறட்டும். அந்த பொடிசுங்க இன்னைக்கு ஃபுல்லா கதற போறாங்க. ஏன்னா உச்சத்துல இருந்த அந்த நடிகருக்கு தரலையே இந்த அவார்ட. உச்சத்துல இருந்த நடிகர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு? விஜய் டிவில தர விஜய் அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. வேற என்ன அவார்டு வாங்கினாரு? ஒன்னும் கிடையாது. ஆனா நம்ம தலை பாருங்க, கிட்டத்தட்ட 30 அவார்டு, 60 45 அவார்டுக்கு என்னமோ வந்து நாமினேஷன் பண்ணாங்க. 30 அவார்டு, 32 அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுதான் தலை. இங்க பாதி பேர் சாவ போறானுங்க இந்த பத்மபூஷன் அவார்டை வாங்குறத பார்த்துட்டு. எவ்வளவு பேர் என்ன இப்ப இந்த குட் பேட் அக்லிக்கே தலைய வந்து முன்னேற விடக்கூடாது, தலை படம் மிகப்பெரிய வசூலை ஈட்டிடக்கூடாது, ஐயோ கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ் என்ற பேரை தக்க வச்சிருவாரோன்னு பயந்து பயந்து செத்தானுங்க.
படம் அவ்வளவு பெரிய மாசிட்டு அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுது. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க, ரிலீஸ் பண்றா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆச்சுல, அன்னைக்கே HD குவாலிட்டியில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அந்த ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளவு ஷாக் ஆயிருக்கும், அஜித் சாருக்கு எவ்வளவு வேதனையை ஏற்படுத்திருக்கும். அவர் ஆனா அதை பெருசா கூட எடுத்துக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் கழிச்சு HD பிரிண்ட் ரிலீஸ் ஆயிருந்தா பரவாயில்ல, அன்னைக்கே ரிலீஸ் ஆன அன்னைக்கே அப்படியே HD பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது. இது எவ்வளவு பெரிய மனவேதனையை ஏற்படுத்திருக்கும். எல்லா படங்களையும் ரிலீஸ் ஆகுது HD பிரிண்ட், நான் இல்லைன்னு சொல்ல, மிஞ்சி போனா 3 நாள் 4 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும். ஆனாலும் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்லடா வச்சு செய்வோண்டா அப்படின்ட்டு ஃபேன்ஸ் வச்சு செஞ்சு இப்ப ஒண்ணும் இல்ல, நேத்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி எல்லா ஊர்லயும் வந்து செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. குட் பேட் அக்லியோட சக்சஸ் மீட் டீம் பண்ற மாதிரி, ப்ரொடக்ஷன் டீம் பண்ற மாதிரி ஃபேன்ஸ் சார்பா வந்து எல்லா ஊர்லயும் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. குறிப்பா நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம மதுரை டீம் வந்து பாத்தீங்கன்னா, மதுரை அஜித் ரசிகர்கள், மதுரை ஷஃபி ப்ரோ அண்ட் அவங்க டீம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 தியேட்டர்ல அந்த ஈவினிங் ஷோ வந்து ஒரு செலிப்ரேஷன் ஷோ ஆக்கி ரசிகர்களுக்கு ஒரு வைபை ஏற்படுத்தி, அங்க வந்திருக்கிற ஃபேன்ஸ்க்கு ஒரு வைபை ஏற்படுத்தி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு வெற்றி விழா அடைஞ்சிருக்கு நம்முடைய குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு மதுரை மாவட்ட அனைத்து கல ரசிகர்கள் சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். ஏறக்குறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 தியேட்டர்ல போயிருக்கு. மேக்சிமம் எல்லா தியேட்டர்லயுமே, மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லு. செலிப்ரேஷனோட நிப்பாட்டுறவங்க எப்பவுமே அஜித் ஃபேன்ஸ் கிடையாது. காலையில இருந்தே நலத்திட்டம் பண்ணிருக்காங்க, பிளட் குரூப் பிளட் கேம்ப் நடத்திருக்காங்க, பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்புறமா வந்து அநாத இல்லங்களுக்கோ இல்ல ஆதரவற்றோர் இல்லாதக்கோ சென்று அவங்களுக்கு உணவு வழங்கி இருக்காங்க. இதெல்லாம் தாங்க அஜித் ஃபேன்ஸ். நாங்க வந்து அஜித் ரசிகர் மன்றத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். அஜித் தெரியுமா உங்களுக்கு? படம் பார்த்திருக்கீங்களா? அஜித் படங்கள் அஜித் பிடிக்குமா? அவங்களுடைய ரசிகர் மன்றத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து அஜித் சாருடைய பர்த்டே இருக்குல்ல, அதுக்காக நம்மளால முடிஞ்சது உங்களுக்கு வந்து நம்ம அஜித்குமார் அவருக்கு அட்வான்ஸ் பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். அவரோட பிறந்தநாள் இதுல இரண்டாம் மாற்றம் கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. நாங்க வந்து மன்றம் இருந்தாதான், மன்றம் ஆக்டிவா இருந்தாதான் செய்வோம் அப்படின்றது கிடையாது. பேர் புகழுக்காக செய்வோம் அப்படின்றது கிடையாது. மன்றமே இல்லைனாலும் சரி, பேர் புகழே கிடைக்கலனாலும் சரி, அஜித் சாருக்காக செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம அஜித் ரசிகர்கள். இன்னும் இந்த அவார்டு இன்னைக்கு கிடைச்ச உடனே மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்க போது. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடட் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 3 நாட்களில் தலை ஏகவோட பிறந்த நாள் வருது. மே 1 உழைப்பாளர் தினம். உழைப்பால உயர்ந்த ஒரு மனிதன் பிறந்த தினம். அது கரெக்டாவே மேப் ஆகி இருக்கு பாருங்க. மே 1 ஏன் உழைப்பாளர் தினம் வச்சானா, என் தலை பிறந்திருக்காண்டா அன்னைக்கு. உழைப்பு, தன்னுடைய உழைப்பால் மட்டும் உயர்ந்த ஒரு மனிதன் அஜித் சார். மற்றவனை எதற்காகவும் பயன்படுத்தாதவர் அஜித் சார். அவர் பிறந்த தினம், அதுதான் உழைப்பாளர் தினம். மே 1 அஜித் சாரோட சில படங்கள் ரீ ரிலீஸ் ஆக போறதா நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. வீரம் ரீ ரிலீஸ் பண்ண போறேன்றாங்க, மங்காத்தா ரீ ரிலீஸ் பண்ண போறேன்றாங்க. ஆனா எது கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எது ஆனாலும் சரி, அதை கொண்டாட அஜித் ரசிகர்கள் வெயிட்டிங். மே 1 பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள், எல்லா ஊர்ல இருக்கிற அஜித் ரசிகர்களும் இந்த கொண்டாட்டத்துல ஈடுபடுவாங்க. பல வந்து நற்செயல்களை செய்வாங்க. என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ செய்வாங்க. இதை நான் குறிப்பா மதுரைன்னு சொன்னது நான் பார்த்தனால. இதே மாதிரி பல டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து குட் பேட் அக்லி செலிப்ரேஷனா இருக்கட்டும், இந்த நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே கண்டினியூஸா செஞ்சுட்டே தான் இருக்கு. இது டபுள் மடங்கா மே 1 ஆகும். ஏன்னா அஜித் சாரோட பிறந்த நாளுக்கு ஆகும். இப்போ பிளஸ் இந்த பத்மபூஷன் அவார்டு வேற வாங்கிட்டா அதுக்கு ஒரு கொண்டாட்டங்கள் இருக்க போது. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த கொண்டாட்டங்கள் நிறையவே போயிட்டு இருக்கு. நீங்களே நல்லா தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி CSK மேட்ச் நடக்கும்போது அஜித் சார் நார்மலா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, ஏர்போர்ட்ல தான் பார்க்க முடியும். சென்னை மேட்ச்ல அவர் அப்படி காட்டின உடனே ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அஜித் சார் இருக்கிறத. அதுக்கு அப்புறமா கண்டினியூஸா பிளேயர்ஸை காட்டுறாங்களோ இல்லையோ அஜித் சாரை தான் காட்டின்னு இருக்காங்க. அங்க அஜித் சாரை காட்டிட்ட, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுல அஜித் சார் வந்திருக்காருன்னு. அந்த ஒரு வாட்டி பார்த்துட்ட உடனே கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளேன்னு அவன் கத்தி அங்க போடுற கோஷம், அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸுங்க. ஆனா அவர் பாருங்களேன், சிம்பிளா சைலண்டா உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான் ஆக்ஷனு. ஒன்னும் ஏஞ்சி நின்று அட்டகாசம் பண்ணிட்டு உங்களை உசுப்பேத்தி விடுற ஒரு தலை கிடையாது. வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானும் ஃபேமிலியோட வந்திருக்கேன், நானும் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான்.
சைலண்டா பண்ணிட்டு போறவர் தான் அஜித் சார். அதே மாதிரி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கே வந்திருந்தாரு, நம்ம ரஜினிகாந்த் சாரும் வந்திருந்தாரு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேவும் வந்திருக்காரு, சிவகார்த்திகேயனும் வந்திருக்காரு. சோ 3 ஏகே ஆர்கே எஸ்கே 3 கேவும் பாத்தீங்கன்னா அங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஃபேமிலியோட அஜித் சார் என்ஜாய் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆச்சு. ஏங்க அஜித் சார் எது பண்ணாலும் வைரல் தாங்க, ஒண்ணுமே அதை நம்ம சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்க போகின்ற நம்முடைய அஜித் சாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை ரோஸ் பிரதர்ஸ் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஏன் நம்ம அஜித் சார் மிகப்பெரிய ஆளா போர்ட்ரே பண்ணி பேசுறோம்னா, உதவும் மனப்பான்மை உடைய மனுஷங்க. நீங்க அவரை படம் வச்சு எடுத்த எந்த டைரக்டரா வேணாலும் கேளுங்களேன், அதுவும் இளமை காலத்துல வர டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இப்பதான் படம் வெற்றி அடைஞ்சிட்டா பைக்கு காருன்னு வாங்கி தராங்க, பெரிய பெரிய கார்ஸா வாங்கி தராங்க. ஆனா அஜித் சார் அப்பவே உங்ககிட்ட பைக் இல்லையா, வா நான் பைக் வாங்கி தரேன், போய் எஸ் ஜே சூர்யா சாரை கேளுங்க, யார வேணாலும் கேளுங்க, என்னென்ன முடியுமோ அப்படி உதவி செய்பவர் அஜித் சார். ஏன்னா தான் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும். நான்லாம் இது இல்லாம வந்தேன், நீங்களும் அப்படி இருக்காதீங்க, வாங்க முன்னேறுங்க, 2 பேர் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு உயர்த்தி விடுறவர் அஜித் சார். அது எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை வந்துடாது. ரசிகர்களை நான் திருப்பி சொல்லுவேன், ரசிகர்களை எதுக்காகவும் பயன்படுத்தாதவர் அஜித் சார். எந்த போட்டிக்கும் நான் வரல, நீயும் போவாத, நீ உன் குடும்பத்தை பாரு, உன்னை பார்த்துக்கோ. அதுதான் அந்த உதவும் மனப்பான்மை, அவராலே முன்னேறின மனப்பான்மை. இதுதான் அஜித் சார். அவருக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு தருவதுல அஜித் சாரின் ரசிகராய் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாதி பேர் இன்னைக்கு எரிஞ்சு சாவ போறீங்களா?